விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 12,176 காளைகளும் 4,514 வீரர்களும் பதிவு செய்திருப்பதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். குஜராத்தில் ஏடிஎம் எந்திரங்களில் பணம் நிரப்பும் வேனை சினிமா பாணியில் கடத்திச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். 2,13,00,000 ரூபாய் பணம் இருந்த வாகனத்தை கடத்தியவரை துரத்தி சென்றும் பிடிக்க முடியாமல் போனது ஏன் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி சிஏஏவால் சிறுபான்மையினர் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என ஆவேசமாக பேரவையில் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதுரையில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் பேசிய அவர், ஓ பன்னீர்செல்வம் கொடுத்த நெருக்கடியால் தான் அப்போதே ஆதரித்ததாக அந்தர் பல்டி அடித்துள்ளார். கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு